ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டியான ப்ரொக்கோலி பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ரொக்கோலியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 வாட்டி நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு கொதிக்கிற தண்ணி ஊற்றி இந்த ப்ரொக்கோலியை அதில் போட்டு அது ஒரு 3 to 4 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு வடித்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இட்லி தட்டில் வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணியும் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரியவும் தாராளமாக கடலைப்பருப்பும் உளுந்தும் போட்டு தாளிச்சிருங்க. ஒரு 4 வரமிளகாவை கிள்ளி போட்டு அதையும் போட்டு ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பெருசாக ஒரு நல்ல வெங்காயத்தை நான் கட் பண்ணி சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இல்லாட்டி நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி இதையும் அந்த வடச்சட்டியில் போட்டு நல்லா ஒரு ஃப்ரை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் தேவைக்கான உப்பு அதில் போட்டுக்கலாம். அதையும் போட்டு ஒரு கிண்டி கிண்டினதுக்கப்புறம் நம்ம இப்போது ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ப்ரொக்கோலி அதில் ஆட் பண்ணிடலாம். அதில் ஆட் பண்ணி சும்மா ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் லைட்டாக ட்ரை பண்ணுங்கள். நல்ல தண்ணியை நீங்கள் வடிச்சிட்டு போடும்போது அதில் ஈரத்தன்மை கம்மியாக இருக்கனால ஈஸியாகவே ஃப்ரை ஆகிடும். நல்ல தாராளமாக தேங்காய் பூ இதுக்கு தேவைங்க. ஒரு அரை மூடி தேங்காய் பூவாவது திருவி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ப்ரொக்கோலியில் இந்த தேங்காய் பூவையும் போட்டு நல்லா ஒரு கிளறி வச்சுட்டு மூடி வச்சுருங்க. ரொம்ப அருமையான டேஸ்டியான ப்ரொக்கோலி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.